அன்னபூரணி என்கிற கதையை எழுதியவன் யார்? கிருஷ்ணா என்ற ஒரு இயக்குனர். அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப இதை சிந்தித்தவன், இதை எழுதியவனை விட்டுவிட்டு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய நயன்தாராவை அவர் கிறிஸ்தவர் என்கிற காரணத்திற்காக அவரை மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற நிர்பந்தம் இருக்கிறதுல, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நிச்சயமாக உங்களுடைய படங்கள் இனிமேல் வியாபாரமாகாது. ஓடிடி தளத்திலிருந்து எப்படி அன்னபூரணியை நாங்கள் நீக்கினோமோ அதுபோல உங்கள் படங்களை நாங்கள் திரையரங்கிலே வெளியிடுவதற்கு நாங்கள் தடையாக இருப்போம் என்று ஒரு அரசாங்கத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மிரட்டுகிற துணியிலே பேசுகிற போது அவரால் என்ன செய்ய முடியும்? ஒரு திரைப்பட நடிகை அவர். இதை நீக்கியது C5 என்கிற அந்த நிறுவனம் தான் அது நீக்கி இருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் பாஜகவில் எம்பியாக இருக்கிறார். அவர் கட்சி விசுவாசத்தை காட்டுவதற்காக நெட்ஃபிளிக்ஸில் இருந்து அவர் தான் நீக்கி இருக்கிறார். எனவே இது பாஜக நடத்திய அரசியல் நாடகம். ஜெய் ஸ்ரீராம் என்பது யாருடைய கோட்பாடாக இருக்க முடியும்? அவர் அவருக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவர் எப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்வார்? அப்படி என்றால் அப்படி மிரட்டி சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. மரியாதைக்குரிய சொற்கள் எத்தனையோ இருக்கிற போது அவர் ஜெய் ஸ்ரீராம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்? அப்ப நாளைக்கு அல்லாஹ் அக்பர்னு அவர் எழுதினா ஒத்துக்குறீங்களா? கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள், மிரட்டி இருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியம் தான் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் என்கிற ஒற்றை வாசகத்தில் இருந்து இது நயன்தாரா எழுதவில்லை. நயன்தாராவின் பெயரிலே ஒரு போலியான கடிதத்தை இவர்களை எழுதி நயன்தாராவை வற்புறுத்தி கையெழுத்து போட வைத்திருக்கிறார்கள், நிர்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அன்னபூரணி படம் சம்பந்தமா நயன்தாரா வெளியிட்டிருக்க அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? வால்மீகி ராமாயணத்திலே ராமன் ஒரு போர் வீரனாக இருக்கிற காரணத்தினால், சத்திரியனாக இருக்கிற காரணத்தினால் அவன் மாமிசம் சாப்பிட்டான், அசைவம் சாப்பிட்டான் என்று வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறது. நீங்கள் யாரையாவது மிரட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வால்மீகியை தான் நீங்கள் மிரட்ட வேண்டும். வால்மீகி எழுதிய ராமாயணத்தை வேண்டுமானால் நீங்கள் தீ வைத்து கொளுத்துங்கள். கம்பராமாயணத்தை எழுதிய கம்பன் தான் அவரை புலால் உண்ணாதவனாக காட்டினார். அப்படி என்றால் உங்களுடைய சௌகரியத்துக்கு நான் என்ன சொன்னேன், பிராமணர்களினுடைய கடந்த கால வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அசுவமேத யாகம் என்று சொல்வார்கள். குதிரையை எரித்து அதனுடைய கறிகளை சுட்டகரி சாப்பிட்றன்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு கோழியெல்லாம் சுட்டகரின்னு சொல்லி சாப்பிட்றாங்க இல்லையா? இதையெல்லாம் அவர்கள் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அவர்கள் அசைவம் சாப்பிடுகிற வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். உயிர்களை கொல்லாமை என்பது புத்தன் வகுத்த நெறி. பௌத்தம் தான் உயிர்களை கொல்லுகிற வழக்கத்தை கைவிட வேண்டும் என்று சொன்னது. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உடல் உழைப்பு இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கிற காரணத்தினாலே பௌத்தம் கூறிய அந்த கொல்லாமை என்கிற கோட்பாட்டை தங்களுடைய கருத்தாக மாற்றிக்கொண்டார்கள். அது எதற்காக மாற்றிக்கொண்டார்கள் என்றால், அவர்கள் உடல் உழைப்பு இல்லாதவர்கள் தொடர்ச்சியாக அசைவத்தை உண்டு கொண்டே இருந்தால் அவர் ஹார்ட் அட்டாக்காக செத்து போயிடுவாங்க. அவர்கள் உடம்புக்கு அது ஏற்புடையதாக இருக்காது என்கிற கணக்கிலே அவர்கள் அதை செய்தார்கள். எனவே வால்மீகி ராமாயணம் குறிப்பிட்டது ஒரு ராமாயணம் கிடையாது. இந்த உலகத்திலே ஏகப்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறது. அதிலே வால்மீகி ராமாயணம் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அதை குறிப்பிட்டு ஒரு படம் சொல்லுகிறது. அதாவது ஒரு சமையல் கலையிலே வல்லுநராக வர வேண்டும், செஃப்பாக வர வேண்டும் என்று சொல்லுகிற ஆசைப்படுகிற ஒரு பெண், ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்திலே இருக்கிற ஒரு பெண், அவள் அசைவம் சமைப்பதற்கும் அதில் சிறந்தவளாக வருவதற்கும் பல சமையல்களை செய்து பார்க்கிற, பரிசோதனை முயற்சி செய்து பார்க்கிற போது அவள் அசைவத்தை சமைக்கிறாள், அதனுடைய ருசி பார்க்க விரும்புகிறாள், அவள் சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று அவனுடைய நண்பன் ஒருத்தன் சொல்றான். இவ்வளவுதான். அதற்கு ஆதாரமாக வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்வது உங்கள் மனதை புண்படுத்துகிறது என்று கேட்டால், நான் என்ன கேட்கிறேன், பாஜகவினுடைய உறுப்பினர்களை பார்த்து கேட்கிறேன், அதனுடைய ஆதரவாளர்களை பார்த்து கேட்கிறேன். இந்தியாவிலே இருந்து அளவுக்கு அதிகமாக உலகத்தினுடைய முதன்மையான இடத்திலே மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்கிற இடத்திலே இந்த பாஜக அரசு, மத்திய அரசு இருக்கிறதா இல்லையா? அப்ப நீ கோமாதா குலமாதா என்று சொல்வது ஏமாற்று வேலையா இல்லையா? வெளிநாட்டுக்கு நீ ஏற்றுமதி செய்கிறாய், அதை என்றைக்காவது நிறுத்தி இருக்கிறாயா? பசுக்களை கொல்லக்கூடாது என்று சொல்லுகிறாய், 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி திங்கிறவனை பூரா திங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான டன்களை நீ விமானம் மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த இரட்டை வேடம் இருக்குல்ல, தான் பாஜகவினுடைய நாடகம். எனவே அப்ப அசைவம் சாப்பிடுகிற இந்துக்களை எல்லாம் அவர்கள் இந்துக்கள் அல்ல, அவர்களினுடைய ஓட்டு எங்களுக்கு தேவையே இல்லை என்று பாஜக அறிவித்து விடுமா? நான் கேட்கிறேன். தீபாவளி அன்னைக்கு கூட்டம் கூட்டமாக மட்டன் கடையில் போய் நிற்கிறான், எல்லாரும் ஆட்டு இறைச்சி வாங்குவதற்கு நிற்கிறான். நீங்கள் பார்க்கணும், பல திருவிழாக்கள் முக்கியமான விழாக்கள் வருகிற போதெல்லாம் காசிமேடு மீன் மார்க்கெட் அல்லோலப்படுது, பெரும் கூட்டம், தினசரி செய்தி நாளேடுகளில் மிகப்பெரிய ஃபோட்டோலாம் வருது. அப்போ அசைவம் சாப்பிடுகிறவர்கள் அத்தனை பேருமே இந்துக்கள் அல்ல, அவர்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று பாஜக அறிவிக்குமா? மாட்டு இறைச்சி ஏற்றுமதியை நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறீர்களே,
மாட்டு இறைச்சியை கொல்லாமல் அப்படியே ஏற்றுமதி செய்கிறீர்களா? அந்த இறைச்சி எப்படி உங்களால் ஏற்றுமதி செய்ய முடிகிறது? இந்த இரட்டை வேடத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அன்னபூரணி என்கிற கதையை எழுதியவன் யார்? கிருஷ்ணா என்ற ஒரு இயக்குனர். அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய நண்பர்களோடு அசைவம் சாப்பிட்ட, தன்னுடைய நண்பர்களோடு உளவிய அந்த வாழ்க்கையை தான் கதையை எழுதியிருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இதை சிந்தித்தவன், இதை எழுதியவனை விட்டுவிட்டு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய நயன்தாராவை அவர் கிறிஸ்தவர் என்கிற காரணத்திற்காக அவரை மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற நிர்பந்தம் இருக்கிறதுல, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஏன் நீங்கள் நயன்தாராவை குறிவைக்கிறீர்கள்? சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் என்கிற காரணத்திற்காக நீங்கள் நயன்தாராவை மிரட்டி இந்த மாதிரியான ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுக்க செய்கிறீர்கள் என்று சொன்னால் இது என்ன வகையான அரசியல் நாடகம் என்பதுதான் நம்முடைய முக்கியமான கேள்வி. அப்போ நயன்தாராவுக்கு பிஜேபி கிட்ட இருந்து மிரட்டல் ஏதாவது வந்திருக்கும்? நிச்சயமாக உங்களுடைய படங்கள் இனிமேல் வியாபாரமாகாது. ஓடிடி தளத்திலிருந்து எப்படி அன்னபூரணியை நாங்கள் நீக்கினோமோ அதுபோல உங்கள் படங்களை நாங்கள் திரையரங்கிலே வெளியிடுவதற்கு நாங்கள் தடையாக இருப்போம் என்று ஒரு அரசாங்கத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மிரட்டுகிற துணியிலே பேசுகிற போது அவரால் என்ன செய்ய முடியும்? ஒரு திரைப்பட நடிகை அவர் இந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து இப்படி ஒரு கடிதத்தை அவர் தந்திருக்கிறார். இது ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு எந்த நடிகரை வேண்டுமானால் நீங்கள் இப்படி மிரட்ட முடியுமே? நீங்க அப்ப எதை வேண்டுமானால் நீங்க மிரட்டுவீங்களா? நீங்க அப்ப சிறுபான்மை சமூகம் என்றால் நீங்கள் யாரை வேண்டுமானால் மிரட்டுவீர்களா? இது என்ன வகையான அரசியல் நான் கேட்க விரும்புகிறேன். இது ஒரு தவறான முன்னுதாரணம். குறிப்பாக தமிழ் சினிமா துறை இதை கண்டிக்க முன்வர வேண்டும். இது என்ன ஒரு போக்குன்னு நான் கேட்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரியான கருத்து சுதந்திரத்திலே, அது ஏற்கனவே சென்சார் செய்யப்பட்ட படம் தானே, பாஜக காரனா சென்சார் அதிகாரியா இருக்கான். சென்சார் செய்யப்பட்ட அந்த படத்திற்கு நீ மறுபடியும் அதை வெளியிடக்கூடாது என்று சொல்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? இதைத்தான் நாம் கேட்க விரும்புகிறோம். அதான் ஒரு சென்சார் போர்டே பார்த்து இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு ஓடிடில எதுக்காக அந்த படத்தை உடனடியாக நீக்குறாங்க? இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்த பிறகு இதை நீக்கியது C5 என்கிற அந்த நிறுவனம் தான் அது நீக்கி இருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் பாஜகவில் எம்பியாக இருக்கிறார். அவர் கட்சி விசுவாசத்தை காட்டுவதற்காக நெட்ஃபிளிக்ஸிலிருந்து அவர் தான் நீக்கி இருக்கிறார். எனவே இது பாஜக நடத்திய அரசியல் நாடகம். இது மிகவும் தவறானது, கண்டனத்துக்குரியது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கம் எல்லோருமே இதை கண்டிக்க முன்வர வேண்டும். நாளைக்கு எந்த படத்தை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் ஓடிடி தளத்திலிருந்து நீக்கலாம், திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் செய்யலாம் என்கிற ஒரு சூழ்நிலையை இவர்கள் நடத்தி காட்டுகிறார். இது ஒரு தவறான முன்னுதாரணம். இதை நீங்கள் அனுமதித்தால் தொடர்ச்சியாக வேறு படங்கள் மீது இவர்கள் கை வைப்பார்கள். அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? பல கோடி ரூபாய் செலவு செய்து திரைப்படம் எடுக்கப்படுகிறது. அப்ப திரைப்படத்தை பார்வையாளர்கள் தான் நிராகரிக்க வேண்டுமே தவிர பாரதிய ஜனதாக்காரன் நிராகரிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அதை இவர்கள் செய்யக்கூடாது. இப்போ அன்னபூரணி படத்துல ராமரை பத்தி பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களா, இல்ல சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த நயன்தாரா ராமரை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றதுனால பிரச்சனை? இரண்டுமே அதற்கு முக்கியமான காரணம். ராமரை பற்றி பேசியதாக வருவதும் ஒரு காரணம், இவர் சிறுபான்மை சமூகமாக இருப்பதும் ஒரு காரணம். மொத்தத்திலே இதை வைத்துதான் அரசியல் நாடகம் நடத்த வேண்டும் என்கிற நிலைமையிலே பாஜக பரிதாபகரமான சூழ்நிலையில் இருக்கிறது. நான் மக்களுக்கு 2 கோடி பேருக்கு வருடத்திற்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னார்கள். எத்தனையோ முன்னேற்றத்திற்கு நாங்கள் நாட்டியை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்வோம் என்று சொன்னார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். எனவே மத பிரச்சனையை தூண்டிவிட்டு கொழுந்து விட்டு எரிகிற மத பிரச்சனையின் வழியாக பாஜக குளிர்காய நினைக்கிறது. அவர்களுக்கு நயன்தாராவின் பிரச்சனை தேவைப்படுகிறது. நாட்டினுடைய பிரச்சனை அவர்களுக்கு முக்கியம் அல்ல, நயன்தாராவின் பிரச்சனை தான் அவர்களுக்கு முக்கியம். நயன்தாரா வெளியிட்டிருக்க அந்த அறிக்கையில கூட ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி? ஜெய் ஸ்ரீராம் என்பது யாருடைய கோட்பாடாக இருக்க முடியும்? அவர் அவருக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவர் எப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்வார்? அப்படி என்றால் அப்படி மிரட்டி சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அதை சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கிறது? அவர் வணக்கம் சொல்லலாம், குட் மார்னிங் சொல்லலாம், எது வேண்டாலும் சொல்லலாம். மரியாதைக்குரிய சொற்கள் எத்தனையோ இருக்கிற போது அவர் ஜெய் ஸ்ரீராம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப நாளைக்கு அல்லாஹ் அக்பர்னு அவர் எழுதுனா ஒத்துக்குருவீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கல்ல. நீங்க ஒரு பெண் ஃபர்தா அணிந்து போன பெண்ணை ஜெய் ஸ்ரீராம் என்று நீங்கள் கர்நாடகாவில் கோஷம் போட்டீங்க. அவள் திருப்பி அல்லாஹ் அக்பர் என்று சொன்னுகிற போது உங்களுக்கு கோபம் வந்ததுல? இன்றைக்கு அந்த ஃபர்தா அணிந்த பெண்ணுக்கான அந்த போராட்டத்தில் கர்நாடக மக்கள் உங்களை தூக்கி எறிந்துட்டான். அதற்கு காரணமான கல்வி அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஜெயிக்க முடியல. உங்கள் ஆட்சி அதிகாரம் குப்பை தொட்டிக்கு வீசப்பட்டதா இல்லையா? கர்நாடகத்தில் பாஜக விரைவிலே குப்பை தொட்டிக்கு போயிடும். 2024 வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே குப்பை தொட்டிக்கு மக்கள் அனுப்புவார்கள். இந்த சம்பவம் தொடர்பா தொடரப்பட்ட வழக்குல நயன்தாராவுக்காக வாதாடுறதுக்கு அரசு தலைமை வழக்கறிஞரை உதயநிதி அனுப்பியிருக்கிறதா செய்திகள்லாம் வருதே, இது உண்மையா சார்? அரசு அனுப்பினால் அது நல்ல விஷயம், வரவேற்கிறேன். ஏன் அனுப்பக்கூடாதா?
இல்ல அரசு தலைமை வழக்கறிஞரை எதுக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்காக உதயநிதி ஏற்கனவே திரைப்படத்துறையிலே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தார்கள். எனவே ஒரு நடிகைக்கு பாதிப்பு வருகிற போது அதிலேயும் மதவாத ஒடுக்குமுறை சார்ந்தவர்கள், இந்த மாதிரியான பெரும்பான்மை மதவாதத்தை முன்னிறுத்து அரசியல் செய்கிறவர்கள் அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினால் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற தகவல் உண்மையாக இருந்தால் அரசு வழக்கறிஞர் அதில் ஆஜராவதில் தவறு ஒன்றும் கிடையாது. இந்த அறிக்கையில நயன்தாரா அவர்கள் வந்து கனத்த இதயத்தோட, அது மட்டும் இல்லாம சுய விருப்பத்தின் பெயர்ல தான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. அது எதுக்காக? எப்பொழுதுமே வந்து மிரட்டி எழுதி வாங்குறவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, நான் என்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் இதை எழுதி வாங்கினேன். இப்போ போலீஸ்காரனை என்ன செய்வான்னா, ஒருத்தனை சந்தேகத்தின் பேரில் அடித்து அவனை வழக்கு போட்டு கொண்டு போகும்போது என்னை யாரும் அடித்து துன்புறுத்தவில்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய பொய் வழக்குகள் அதெல்லாம் நடந்திருக்கு. நானாக விழுந்துட்டேன், பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க, காயம்பட்டுறதா கூட. இதெல்லாம் இவர்கள் கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள், மிரட்டி இருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியம் தான் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் என்கிற ஒற்றை வாசகத்தில் இருந்து இது நயன்தாரா எழுதவில்லை. நயன்தாராவின் பெயரிலே ஒரு போலியான கடிதத்தை இவர்களை எழுதி நயன்தாராவை வற்புறுத்தி கையெழுத்து போட வைத்திருக்கிறார்கள், நிர்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.